வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கனேமுல்ல சஞ்சீவ உயிரிழப்பு. வலுவான பொருளாதாரத்துடன் கூடிய நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கனியமணல் அகழ்வுக்கு சென்ற அதிகாரிகளை மக்கள் திருப்பி அனுப்பினர். கிளிநொச்சியில் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பயிர் அழிவு தொடர்பில் மதிப்பீடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக டெல்வின் சில்வா தெரிவிப்பு. ரஷ்ய உக்ரைன் மோதலுக்கு உக்ரைனே காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கனேமுல்ல சஞ்சீவ உயிரிழந்துள்ளார். புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரத்ன உயிரிழந்துள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போது 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கனேமுல்ல சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் வழக்கு ஒன்றுக்காக இன்று காலை பூசா சிறைச்சாலையிலிருந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கைத்துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 5ஆம் எண் நீதவான் நீதிமன்றக்குள் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவவின் உடலை நீதிமன்றக்கு வெளியே எடுத்துச் செல்லும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. சம்பவத்தை அடுத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் சிறப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணி வேடமணிந்த ஒருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக புதுக்கடை நீதவான் நீதிமன்றக்கு பிரதியமைச்சர் இன்று காலை வருகை தந்தார். அதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துக்கு பிரதியமைச்சர் இன்று காலை வருகை தந்தார். அதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சந்தேக நபர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுள்ளோம். உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார். நீதிமன்றத்துக்குள் பாதுகாப்பு இல்லையெனின் நாட்டின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்கள் என ஊடகவியலாளர்கள் பிரதியமைச்சரிடம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தனர். எனினும் அதற்கு பதிலளிக்காமல் அவர் அங்கிருந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் வகையில் நாட்டின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். නීති හා සාමය ස්ථාපනය කරන්නට ඕන. මේ සමාජය තුළ මේ ආකාරයට මිනීමැරුම් හිංසන දූෂණ ඒවා සිදුවෙන්න බෑ. ඒක පිළිබඳව රජය ශක්තිමත් තීන්දුවක් ගන්න.
இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு துறையில் பாரிய பிரச்சினை ஏற்பட்டு கொலைகள் இடம்பெறுகின்றன. சிறு பிள்ளைகள் கூட மரணிப்பதால் பலமான தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும். நீதிமன்றத்தில் கூட பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஒருவர் மரண பயத்துடன் நீதிமன்றத்திற்கு செல்வார் என்றால் அது பாரிய பிரச்சினையாகும். அதனால் இது குறித்து அவதானத்தை செலுத்தி வலுவான தீர்மானங்களை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கிறேன். சமூகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் அதிகாரமும் அரசுக்கு உள்ளதால் இவற்றை தடுத்து நிறுத்தி உடனடியாக இது தொடர்பாக விசேட அறிவிப்பினை வெளியிட வேண்டும். මේට වැඩිය ශක්තිමත් විසඳුමක් අවශ්‍යයි. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வலுவான பொருளாதாரத்துடன் கூடிய நாட்டை கட்டியெழுப்புவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோத்தடைந்த நாடு தற்போது சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிடத்தக்க தகுதிகான் களத்தில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கருத்தாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028ஆம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடனை திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. வங்குரோத்தடைந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலமே செல்லும் என கணிப்பிட முடியும். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15% அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. முன்னுரிமை அடிப்படையில் நிதியை செலவிடுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பயனடையும் திறனை அதிகரிக்க முடியும். பொருளாதாரத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட குழுக்களை மீண்டும் பொருளாதாரத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் கிராம மட்டத்தில் சிறிய பொருளாதார அலகுகளை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாட்டில் உருவாக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. கைத்தொழில் துறைக்கு உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோளாகும். கிராமப்புற வறுமையில் இருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கல்விக்காக அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாடசாலை கட்டமைப்பில் மனித மற்றும் பௌதிக வளங்களை மறுசீரமைக்க எதிர்பார்க்கின்றோம். இது ஒற்றை திசை கல்விக்கு பதிலாக பல்திசை கல்வியை உருவாக்கும். வரவு செலவு திட்டத்தில் அரசு செலவின முகாமைத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அரசு சேவைக்காக அதிக செலவு மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே அரசு நிறுவனங்களின் செலவினங்களை மறுபரிசீலனை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் அதிகாரத்தை ஊழல் இல்லாத இடமாக மாற்றியுள்ள நிலையில் லஞ்சம் கொடுக்காத கலாச்சாரத்தை உருவாக்குவது மக்களின் பொறுப்பாகும். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்க புதிய வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட எதிர்பார்ப்பதுடன் இந்த ஆண்டு அதிக ஏற்றுமதி வருவாயை எதிர்பார்க்கின்றோம். துறைமுக மைய பொருளாதாரத்தை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த ஆண்டு திறமையான கொள்கலன் பரிமாற்ற மையத்தை உருவாக்குவதில் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக நகர வர்த்தக நாம திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதுடன் அனுராதபுரம், யாப்பகுவா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன. அதனால் நாட்டின் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு ராஜதந்திர சேவையை பயன்படுத்த எதிர்பார்க்கின்றோம். මේ ආර්ථික වර්ධනයක් වගේම ආර්ථික ප්‍රසාරණයක් කරන්නේ කොහොමද? ගමට ආර්ථිකය තල්ලු කරන්නේ කොහොමද? ආර්ථික ක්‍රියාකාරකම නියැලෙන්නේ නැති කෙනෙක් ආර්ථිකයේ කොටස්කරුවෙක් බවට පත් කරගන්නේ කොහොමද? ඒක වැදගත්. අපේ 2025 வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கருத்தாடல் கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் இன்று இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார். இந்த கருத்தாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹாலங்கமுவ, வர்த்தக முகாமைத்துவம் தொடர்பான முதுமானி ஆய்வாளர் சங்கத்தின் தலைவர் சுராஜ் ரதம்போல உட்பட ஆய்வாளர்கள் மற்றும் வர்த்தகத்துறை சார்ந்தோர் பங்கேற்றனர். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கனியமணல் அகழ்வு விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மன்னாரில் கனியமணல் அகழ்வு பிரச்சினையை ஆராய்ந்து தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அறிவித்துள்ளது. நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று காலை கூடிய போது கனியமணல் அகழ்வு தொடர்பில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே முருகல் நிலை தோன்றியுள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் எம்பி சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்.
இதற்கு பதிலளித்த சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க ஆராய்ந்து தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக அறிவித்தார். மன்னாரிலே மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையிலே ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அதை பார்த்து, ஏனென்றால் கனியமண் அகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அதுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த கனியமண் அகழ்வுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கிறார்கள். இதில் போலீஸுக்கும் மக்களுக்கும் பாரிய ஒரு இடையூறு, ஒரு கொந்தளிப்பு நடைபெறுகின்ற சூழல்கள் இருக்கிறது. உடனடியாக நிறுத்தி ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதன் ஊடாக செய்யலாம் நினைக்கின்றேன். මන්නාරම් දිස්ත්‍රික් සම්බන්ධිකරණ කමිටුවේදී මේ මිනරල් සෑන්ඩ්ස් සම්බන්ධව එතන තිබෙන මේවා සම්බන්ධව එක එක්ස්ප්ලෝර් කිරීම සම්බන්ධව මිට පසුගිය ආණ්ඩුවලදී ලබා දුන්නු බලපත්‍රයක් තිබෙනවා. மன்னாரில் கனிய மணல் அகழ்வுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. அது கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் முறையாக அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதில் சந்தேகம் உண்டு. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கனிய மணல் அகழ்வுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் சட்டம் என்ற ஒன்று நடைமுறையில் இருக்கிறது. மன்னார் மக்கள், சுற்றுச்சூழல், அதனால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் கருத்தில் கொள்கிறோம். கடந்த அரசாங்கத்தினால் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதை போன்றுதான் கனிய மணல் அகழ்வுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கும் நாமே பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்போம். ඒ අදාළ ආයතන වලින් ගිහිල්ලා ඒ පිළිබඳ පරීක්ෂණ සිදු කරන්න. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்கள் அரசியல் உரிமைகளை தேர்தலின் ஊடாக பெற முடியாத சூழ்நிலை காணப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே நான் வாழுகின்ற வடக்கு மாகாணம் வெறும் 4.2% பங்களிப்பையே வழங்குகிறது. அதே நேரம் மேல் மாகாணத்தை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 43.4% பங்களிப்பை வழங்குகிறது. ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார திட்டமிடல் மாகாணங்களுக்கிடையே பாரிய வித்தியாசத்தை கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாகாணங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அரசியல் உரிமை, எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் தேர்தலின் ஊடாக பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த நீண்டகால எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை தீர்க்கப்படாமல், இது வேறு விதமாக சொல்வதாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் உரிமை தீர்க்கப்படாமல் இருந்தால், அவர்களுடைய அரசியல் உரிமை கொடுக்கப்படாமல் இருந்தால், நிச்சயமாக நாங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் போது நிச்சயமாக இந்த அரசியல் உரிமை, இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக எங்களுடைய பொருளாதாரத்தில் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். பாலங்கள் அமைப்பதற்கும் யானை வேலி அமைப்பதற்கும் இந்த அரசாங்கம் ஓரளவு முயற்சி எடுத்திருக்கின்றது. அந்த முயற்சிக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். வரவு செலவு திட்டத்தினூடாக கிழக்கு மாகாணத்திற்கும் அபிவிருத்தி திட்டங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். வடக்கில் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர் தெற்காசியாவில் ஒரு முக்கியமான படிப்பகம் அல்லது நூலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலகத்தை தேர்தல் நோக்கத்திற்காக எரித்திருந்தார். ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களது செல்லப்பிள்ளைகளாக 3 பேர் இருந்தார்கள். அந்த காலத்தில் காமினி திசாநாயக்க, அத்துலத் முதலி, ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லப்படுகின்ற 3 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவரது மாய விளையாட்டாகத்தான் இது கருதப்படுகின்றது. அந்த படிப்பகத்திற்கு நீங்கள் 10 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், வரவேற்கின்றோம். வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றீர்கள், அதனையும் நாங்கள் வரவேற்கின்றோம். கிழக்கு பக்கத்தில் பாதீட்டில் ஒரு சுண்டலாவது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள், படையலுக்கு நீங்கள் பாத்திரத்தை எடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய இழப்புகளை, உயிரிழப்புகளை கூட
மட்டக்களப்பு மாவட்டம் சந்தித்திருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் 2 துண்டங்களாக காணப்படுகின்றது. படுவான்கரை எழுவான்கரை என்று 2 துண்டங்களாக இருக்கின்றது. இந்த 2 நிலப்பரப்புகளையும் மட்டக்களப்பு பாவி பிரித்து செல்லுகின்றது. யுத்தத்தின் பின்னர் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை செய்தோம். 5 பாலங்களை அமைத்து தந்தால் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைத்து போக்குவரத்தை சீர்படுத்தலாம். அடுத்த கட்டமாக பொருளாதார அபிவிருத்திகள், பொருளாதார செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் மேல் நோக்கி கொண்டு வரலாம் என்றெல்லாம் கனவு கண்டோம். மட்டக்களப்பாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், திகாமடலையாக இருக்கலாம், இந்த பிரதேசங்களிலும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே அந்த இடங்களுக்கும் உங்களுடைய பார்வை சென்றடைய வேண்டும். கிழக்கு மாகாணத்திற்கும் இந்த அபிவிருத்தியின் பார்வை கட்டாயம் பெற வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கனியமணல் அகழ்வுக்கு சென்ற அதிகாரிகளை மக்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். மன்னார் பொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கனியமணல் அகழ்வுக்கு சென்ற அதிகாரிகளை இன்று மக்கள் 3வது தடவையாக திருப்பி அனுப்பியுள்ளனர். முதல் 2 தடவைகள் கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் இன்று 3வது தடவையாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் 23 திணைக்களங்களின் அதிகாரிகள் களவிஜயம் மேற்கொண்டனர். அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க களவிஜயம் மேற்கொண்ட போதும் மக்களால் திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்று காலை சுமார் 9:30 மணியளவில் அதிகாரிகள் விரைந்து சென்றனர். மன்னார் மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். எனினும் 23 திணைக்களங்களின் அதிகாரிகள் தோட்டவழி பொன்னையன் குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர். இதன்போது அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இருப்பினும் அதிகாரிகள் வருகிறந்த வேளை அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர். மக்களின் காணிகளின் ஊடாக தனியார் காணியில் கனியமணல் பரிசோதனைக்கான களவிஜயத்தை அதிகாரிகள் மேற்கொண்டனர். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இன்றும் நேற்றும் கனிமணல் பரிசோதனை மற்றும் அகழ்வு நடவடிக்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கனிமணல் அகழ்வுக்கான பரிசோதனை களவிஜயம் நிறுத்தப்பட்டு அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் பொது அமைப்புகளின் தலைவர் VS சிவகரன், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன், குரூஸ் அடிகளார் மற்றும் கிராம மக்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மீன்பிடி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து கொண்டனர். இன்றைய நாளில் மீண்டும் ஒரு தடவை கனியம்மன் அகழ்வுக்காக குறிப்பிட்ட மினரல் நிறுவனத்தினரும் அரசாங்க அதிகாரிகளும் மன்னார் கச்சேரியை சார்ந்த அரசாங்க அதிகாரிகளும் பரிசோதனை செய்வதற்காக வந்திருந்தார்கள். இப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்கள் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே 2 தடவை வந்த பொழுது நாங்கள் வாகனங்களுக்கு குறுக்காலை நின்று அவர்களை உள்ளே செல்ல விடாமல் நாங்கள் தடுத்திருந்தோம். ஆனால் இந்த முறை அவர்கள் நீதிமன்றத்திடமிருந்து அனுமதி பெற்று வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் வினயமாக வேண்டுவது இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சினை. ஆகவே இந்த மண்ணிலே கனியமண் அகழ்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் மன்னார் தீவிலே மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இதை கவனத்தில் கொண்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு புதிய அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். பாராளுமன்ற பிரதிநிதிகளோடும் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்களும் அரசாங்கத்தோடு கதைத்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் ஜனாதிபதியோடு கதைத்து இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும்படி, இப்பொழுது இந்த வந்தவர்களை திருப்பி செல்லும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது அந்த முயற்சியை கைவிட்டு திரும்பி செல்கின்றார்கள். ஆனால் இனியும் மீண்டும் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டாம், ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். 23 திணைக்களங்கள் அரசாங்கத்தால ஆர்டர் போடப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் இதை பற்றி கதைச்சு எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லி இதை நிறுத்தி இருக்கிறார்கள். இது தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறோம். இது திரும்ப திரும்ப வரும். இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் நான் ஒரு கோரிக்கை விடுகிறேன். மக்கள் எதிர்க்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு, ஆளுகின்ற இந்த அரசு எக்காரணத்தை கொண்டும் முன்னெடுத்து செல்லாது என்பதை உறுதிப்பட அரசு சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். பாதாள உலக குழுவை சேர்ந்த ஹரகட்டா தப்பி செல்வதற்கு உதவி செய்த சம்பவம் தொடர்பில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். பாதாள உலக குழுவை சேர்ந்த ஹரகட்டா என்று அழைக்கப்படும் நந்தன் செத்தக என்பவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவி செய்த சம்பவம் தொடர்பில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்.
போலீஸ் கான்ஸ்டபிளுடன் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஏனைய 3 சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். சந்தேக நபர்கள் இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கும் நாளைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடு தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் இன்று முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போலீஸ் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 22/2/2025 அன்று நண்பகல் 12 மணியளவிலே பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறும் தையிட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எங்களை இந்த ஜன ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி OIC நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராகவும் பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மல்லாகன் நீதிமன்றத்திலே கடந்த ஜனவரி மாதத்திலே எங்களுக்கு எதிரான அந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து எங்களை மௌனமாக்குகின்ற நோக்கத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே என்னுடைய முறைப்பாட்டை இப்பொழுது பதிவு செய்கிறேன். சட்டவிரோதமான அந்த கட்டுமானம் அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். கிளிநொச்சியில் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பயிர் அழிவு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட உள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பயிர் அழிவு தொடர்பில் உரிய மதிப்பீடு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S. முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று மாவட்ட விவசாய குழு கூட்டம் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். விவசாய அமைப்புகள் மற்றும் விவசாயிகளினால் கடந்த பெரும்போகத்திலே ஏற்பட்ட அழிவுகள் சம்பந்தமாக ஒரு முறையான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பிலே விவசாய திணைக்களம் மற்றும் விவசாய காப்பீட்டு சபை அவர்களுடைய உத்தியோகர்களுடைய கருத்தும் பெறப்பட்டது. எனவே இந்த வகையிலே விவசாய திணைக்களம் எங்களுடைய மாவட்டத்திலே கடந்த பெரும்போகத்திலே எதிர்பார்க்கப்பட்ட விளைச்சல் எவ்வளவு, தற்போது கிடைக்கப்பெற்ற விளைச்சல் எவ்வளவு என்பது சம்பந்தமான தரவுகளை தருவதாக அறிய தந்துள்ளார். கமக் தொழில் காப்புறுதி சபையினாலே இந்த வருடம் எவ்வளவு ஏக்கர் நிலத்துக்கு தங்களினாலே சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றதற்கான இறுதி பட்டியலையும் ஒரு கிழமைக்குள்ளே சமர்ப்பிப்பதாக அறிய தந்திருக்கின்றார்கள். எனவே இவற்றினை பரிசீலித்து மாவட்டத்தினுடைய மொத்த அழிவினை நாங்கள் எதிர்வு கூற முடியும். மாவட்டத்திலே நெல்லை கொள்வனவு செய்து அதனை பயன்படுத்துகின்ற அரிசி ஆலைகளை உடனடியாக பதியுமாறு கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் அடுத்து வருகின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் தங்களுடைய நெல் அரிசி ஆலைகளை பதியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நெல் தவிர்ந்த ஏனைய தானியங்களுடைய உற்பத்தி சம்பந்தமாக எல்லா சிறுபோக குளங்களின் கீழும் இதை ஊக்குவிப்பதற்காக விவசாய திணைக்களம் பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றது. எனவே எங்களுடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு குளத்தின் கீழும் குறிப்பிட்ட பகுதியை சிறுதானிய பயிராக செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பன்றி நெல் போன்ற களை நெல்களை கட்டுப்படுத்துவதற்காக நவீன விதைப்பு முறைகளையும் பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகள் முக்கியமாக கண்டாவளை பிரதேசத்திலே பயிற்சியின் போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நடப்பாண்டுக்கான கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S. முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் முன்கொண்டு வரப்பட்டு விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக நீர்ப்பாசன குளங்களின் தற்போதைய நிலைமைகள், பயிரழிவு மதிப்பீடு தொடர்பான பிரச்சினைகள், பூச்சி தாக்கங்கள், துறை சார்ந்து தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற திட்டங்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி, திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர், கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர்,
கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் பிரதிமாகாண விவசாய பணிப்பாளர் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் துறை சார்ந்த பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் விடயதான உத்தியோகத்தர்கள் விவசாய சம்மேளனங்களின் அங்கத்தவர்கள் மாவட்ட விவசாய பிரிவின் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவில் மண்டானை கிராமத்தில் புதிய வீட்டுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட திருக்கோவில் 4 மண்டானை கிராமத்தில் வீடற்று வாழ்ந்து வரும் குடும்பங்களுக்கு காணியுடன் புதிய வீட்டுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலக திட்டமிடல் பிரிவின் ஒழுங்கமைப்பில் பிரதேச செயலாளரால் காணிகள் வழங்கப்பட்டு தலா ஒரு வீடு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியில் 2 புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. திருக்கோவில் 4 மண்டானை கிராமத்தில் வீடு இல்லாது வாழ்ந்து வருகின்ற குடும்பங்களுக்கு பிரதேச செயலாளரின் கோரிக்கைக்கு அமைவாக கனடா சீடர்ஸ் அன்பு நெறி அமைப்பின் நிதி பங்களிப்புடன் 25 வீடுகளை கட்டுவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதுவரை 12 வீடுகள் நிர்மாணித்து பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. நிகழ்வில் பிரதம அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன், உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எம் அனோஜா, சீடர்ஸ் அன்பு நெறி அமைப்பின் இணைப்பாளர் நந்தன், கிராம சபை உத்தியோகத்தர் சுதன், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் முரளிதரன், சமுர்த்தி உத்தியோகத்தர் என பலர் கலந்து கொண்டனர். லண்டன் மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி கரோ மன்றத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. லண்டன் மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி கரோ மன்றத்தின் ஏற்பாட்டில் கர்நாடக சங்கீத ஆசிரியை அமரர் சிவசக்தி சிவனேசன் அம்மையாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், அதிபர் ஆகியோருக்கான கௌரவிப்பு மட்டக்களப்பு மண்முனை மேற்கு கித்தூர் ஸ்ரீ கிருஷ்ண மகாவித்தியாலய மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பங்கேற்றார். கௌரவ அதிதிகளாக கோட்டக்கல்வி பணிப்பாளர் டி யசோதரன், கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் சரோஜினி மகேஸ்வரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி வழிபாட்டு ஹரோமன்றம் மாவட்டத்தில் முன்னெடுக்கும் சமூக பணியின் கீழ் கல்வி மற்றும் கலை கலாச்சார ஊக்குவிப்பு செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றது. ஆதிபரா சக்தி வழிபாட்டு ஹரோ மன்ற அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் கே துரைராஜின் ஒருங்கிணைப்பில் ஸ்ரீ கிருஷ்ணா மகாவித்தியாலய அதிபர் செல்வி நாகமணி ஜெயராணி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சையில் சிறந்த புள்ளிகளை பெற்ற மாணவர்கள், உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதிதிகளாக கலந்து கொண்ட மாவட்ட அரசு அதிபர், மண்முனை மேற்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர், கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர், ஊடகவியலாளர் உட்பட மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஹம்பாந்தோட்டை மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை மித்தனிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அடைவத்த சந்தையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த வேளை பிரித்தொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்தில் தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த மகள் ஏல்பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மகன் ஆம்பலிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 39 வயதான தந்தையும் 6 வயதான மகளும் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் கல்பொத்த வீதி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தலதா மாளிகை மீது தாக்குதல் நடத்திய மக்கள் விடுதலை முன்னணி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் இன்று சபையில் வலியுறுத்தினார். கண்டி தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்திய மக்கள் விடுதலை முன்னணி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற 2025 ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். එදා බෞද්ධයන්ගේ මුදුන් මල්කඩ වෙන දළදා මාලිගාවට බෝම්බ ප්‍රහාරයක් ගානකොට ඔවුන් ඒකට අද සමාව ඉල්ලලා තියෙනවද? யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது வரவு செலவு திட்ட உரையில் கருத்து வெளியிட்டிருந்தார். உண்மையில் அந்த நூலகத்தை தமது கௌரவமாக யாழ் மக்கள் பார்த்தார்கள். சிறுவர்கள் உள்ளே செல்லும் போது பாதனைகளை அகற்றிவிட்டே செல்வார்கள். அவ்வாறானதொரு நூலகம் எரிக்கப்பட்ட போது ஐக்கிய தேசிய கட்சியின் 2 அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள். அதனால் ஐக்கிய தேசிய கட்சியே நூலகத்துக்கு தீ மூட்டியது என தெரிவிக்கப்பட்டது.
உண்மையில் எமது பெயர் அதனுடன் தொடர்பு படுத்தப்பட்டமை தொடர்பில் நாம் வருத்தம் அடைகிறோம். எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கடந்த நாடாளுமன்றத்தில் மக்களிடம் மன்னிப்பு கோரியிருந்தார். அதேபோல தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்திய மக்கள் விடுதலை முன்னணி மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் அதன் உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் இன்று சந்தித்தனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே டெல்வின் சில்வா இதனை குறிப்பிட்டார். පලාත් පාලන ඡන්දයේ පැවැත්වීම පිළිබඳව අපේ අදහස් ඉදිරිපත් කරන්න. நாட்டில் இடம்பெற்ற தேர்தல்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு வலியுறுத்துகிறார்கள். தேர்தல்கள் ஆணைக்குழுவை சந்தித்து அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாததால் மக்களின் ஜனநாயக உரிமை மீறப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையுடன் அதற்கான சட்டமூலத்தை நாம் நிறைவேற்றியுள்ளோம். அதன் பின்னர் தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது. அதேபோன்று மிக விரைவில் தேர்தலை நடத்துமாறு உயர் நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாம் தேர்தலுக்கு அஞ்சவில்லை. அத்துடன் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். எமது எதிர்பார்ப்பு குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நாம் இன்று அறிவித்தோம். செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் இரணை இலுப்பைக்குளம் அரசனர் தமிழ்கலவன் பாடசாலை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மன்னார் இரணை இலுப்பைக்குளம் அரசனர் தமிழ்கலவன் பாடசாலை 1C பாடசாலையாக இன்று உத்தியோகபூர்வமாக தரம் உயர்த்தப்பட்டது. உயர்தர வகுப்பும் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதுவரை காலமும் சாதாரண தரம் வரை காணப்பட்ட பாடசாலையை தரம் உயர்த்துமாறு பாடசாலை சமூகத்தினர் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்று பாடசாலை தரம் உயர்த்தப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், மன்னார் மடு கல்வி வலய பணிப்பாளர், மடு பிரதேச செயலாளர் உட்பட பலர் பங்கேற்றனர். ஒரு கிராமம் வளம் பெற வேண்டுமானால் அது மிக முக்கியமானது கல்வி. கல்வி இல்லாமல் எந்த இடத்தையும் வளப்படுத்த முடியாது. ஒரு கல்வியினால்தான் ஒரு கிராமத்தை உயர்த்த முடியும். அன்று எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் எங்களை வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யணும் என்றது ஒரு முனைப்பாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த பட்ஜெட்டில் கூட விசேடமான உறுப்பினர்கள் எங்களுடைய மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக இந்த உள்ளூர் வீதிகள் எல்லாம் புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி வறுமையான இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மேம்பட வேண்டும் என்றதான் மிக முக்கியமான நோக்கம். கிளிநொச்சி இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 14 இந்திய மீனவர்களுக்கும் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 14 இந்திய மீனவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் குற்றமுள்ள ஒருவருக்கு 18 மாத கால கட்டாய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி அதிகாலை இரணைதீவிற்கு அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட 2 இந்திய இழவு படகுகளையும் அதிலிருந்த 14 இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் 9ஆம் தேதி மாலை கிளிநொச்சி மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து குறித்த 14 பேருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அன்றைய தினம் இரவு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கானது இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் ஒரு இழுவைப்படகுடன் தொடர்புபட்ட 11 பேருக்கு முதலாவது குற்றச்சாட்டுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 12 மாத சிறையும், இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையும் தலா 50,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. மேலும் அதனை செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனையும், படகை செலுத்தியமை மற்றும் படகு உரிமை ஆகிய 2 குற்றச்சாட்டுக்கும் தலா 6 மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் தண்டம் செலுத்த தவறின் தலா 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மற்றிய படகுடன் தொடர்புபட்ட 3 பேருக்கு முதலாவது குற்றச்சாட்டுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 12 மாத சிறையும், 2 குற்றச்சாட்டுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையும் தலா 50,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. தண்டத்தை செலுத்த தவறின் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதில் ஏற்கனவே யாழ்ப்பாண நீதிமன்றில் தண்டனை வழங்கப்பட்டு முதல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவருக்கு 18 மாத கால கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை புத்தங்கல வீதியில் உள்ள கழிவு மறுசுழற்சி மையத்தின் குப்பை மேட்டை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அம்பாறை புத்தங்கல வீதியில் உள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகே பாரிய குப்பை வீடு காணப்படும் நிலையில் அதனை அகற்றும் பணிகள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை குப்பை மேட்டை அகற்றும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. அம்பாறை பிரதேசத்தில் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொண்டு வந்து தொடர்ச்சியாக கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதோடு குப்பை மேட்டில் உணவு உண்பதற்காக வருகை தரும் யானைகளால் யானை மனித மோதல்கள் பதிவாகின்றன. இந்நிலையில் குப்பை மேட்டை அகற்றும் பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான தந்திரோபாயங்கள் தொடர்பில் பொதுத்தளத்தில் ஆராயப்பட்டு வருவதாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். யதார்த்த அரசியலையும் இபிடிபி கட்சியின் செயற்பாடுகளில் இருக்கின்ற நியாயத்தினையும் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களை தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம். தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளவையும் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த காலங்களில் கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கணிசமான அளவு மக்களின் பிரச்சினைகளையும் எதிர்பார்ப்புகளையும் தீர்த்து வைத்த போதிலும் அவை அரசியல் மயப்படுத்தாமையே அண்மைய தேர்தல் பின்னடைவிற்கு காரணம் என டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளை உள்வாங்குதல் உடனான அனர்த்த ஆபத்து குறைப்பு செயற்பாடுகளை மேம்படுத்தல் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் சூழல் தொகுதியை பாதுகாப்பது மற்றும் வாழ்வாதாரத்தை பேணுதலும் செயற்திட்டம் தொடர்பில் மட்டக்களப்பு ஓட்டமாவடி சிகரம் அமைப்பினால் மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சிகரம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை உள்வாங்குதல் உடனான அனர்த்த ஆபத்து குறைப்பு செயற்பாடுகளை மேம்படுத்தலின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் சூழல் தொகுதியை பாதுகாப்பதும் மற்றும் வாழ்வாதாரத்தை பேணுவதும் தொடர்பான ஊடக சந்திப்பு கோரளைப்பற்று மேற்கு பிரதேச செயலகம் ஓட்டமாவடியில் இடம்பெற்றது. அமைப்பின் தலைவர் SI தௌஃபிக் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் பங்கேற்று கருத்து வெளியிட்டார். இது போன்ற ஒரு செயற்பாட்டினை பிரதேச செயலாளர் அவர்கள் கூட அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி இங்கே பிரதேச செயலாளர் கட்டிடத்திலே ஒரு இடவசதியும் கொடுத்து இந்த விஷயத்தை செய்வதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் புலித்தின் ஒழிப்பை பார்க்குறோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பார்க்கிறோம், மாற்றுத்திறனாளிகளை ஊக்கமளிக்கும் ஒரு செயல் திட்டமாக கூட பார்க்கின்றோம். எனவே இது சமூகத்துக்கு ஒரு தேவையான விஷயமா இருப்பதால் நான் பாராட்டேன். தொடர்ந்து இந்த பயிற்சி நிலையமானது சிறப்பாக இயங்க வேண்டும். உள்வாங்குதல் சம்பந்தமான எமது அமைப்புகள் எமது சிகரம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பொலித்தீன் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் எமது ஓட்டமாவடி பிரதேசத்தில் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. மக்களை அடையும் வரைக்கும் நாங்கள் இந்த விழிப்புணர்வுகளை செய்திருக்கின்றோம். இதனால் நாங்கள் பாரிய வெற்றிகளையும் நாங்கள் கண்டுள்ளோம். ஏனென்றால் இன்று பல்வேறுபட்ட பாடசாலைகள், வைத்தியசாலை, இங்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளிலும் பொலித்தீன் பாவனை தவிர்க்கக்கூடிய நிலவரங்களை உருவாக்கி இருக்கின்றோம். வெப்பமான வானிலை மே மாதம் வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பல மாவட்டங்களை பாதித்துள்ள வெப்பமான வானிலை மே மாதம் வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கணித்துள்ளது. இந்த நிலைமை காரணமாக நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குடிநீர் விநியோகம் கட்டுப்படுத்தப்படலாம் எனவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ரத்தினபுரியில் அதிகபட்சமாக 36.6 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கொரிய தூதுவர் சபாநாயகரை சந்தித்துள்ளார். கொரிய குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் மியோன் லீ சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னவை நாடாளுமன்றத்தில் நேற்று சந்தித்தார். நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களத்தால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷாரி ரோஹனதீரவும் கலந்து கொண்டிருந்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், முதலீடு, சுகாதார பராமரிப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய பிரதான துறைகளில் இருதரப்பிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்துவது தொடர்பில் சபாநாயகரால் தென்கொரிய தூதுவருக்கு கருத்து பரிமாறப்பட்டது. இந்த துறைகளில் ஒத்துழைப்பை பயன்படுத்துவதன் ஊடாக பரஸ்பர அபிவிருத்தி மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் தமது உறுதிப்பாட்டை இருதரப்பினரும் மீண்டும் வலியுறுத்தினர். கொரிய குடியரசின் ஒத்துழைப்புடன் தற்பொழுது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து தென்கொரிய தூதுவர் மியோன் லீ விளக்கம் அளித்தார்.
இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு தென்கொரியாவின் தொடர்ச்சியான ஆதரவு இருக்கும் என்பதை உறுதிப்படுத்திய அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். வடமராட்சி கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியில் இல்ல விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு இன்று காலை மரதனோட்ட போட்டி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரியின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியை முன்னிட்டு இன்று காலை மரதனோட்ட போட்டி இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் ஓ அரவிந்தன் தலைமையில் பழைய மாணவர்களின் அனுசரணையில் இன்று காலை போட்டி இடம்பெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டிகள் இடம்பெற்றிருந்த நிலையில் ஆண்களுக்கான போட்டியில் சின்னத்தம்பி இல்லத்தை சேர்ந்த எஸ் சிந்திரன் முதலாம் இடத்தையும், சிற்றம்பலம் இல்லத்தை சேர்ந்த பி வானுஜன் இரண்டாம் இடத்தையும், கிருஷ்ணபிள்ளை இல்லத்தை சேர்ந்த வை யோகேஸ்வரன் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். பெண்களுக்கான போட்டியில் கிருஷ்ணபிள்ளை இல்லத்தை சேர்ந்த து சுபானு முதலாம் இடத்தையும், ராமசாமி இல்லத்தை சேர்ந்த எஸ் லவன்யா இரண்டாம் இடத்தையும், ராமசாமி இல்லத்தை சேர்ந்த எஸ் சுகர்ஷா மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்கள் சக மாணவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.